இப்ப மிதுன ராசியில் பிறந்த பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற தலைப்புல நம்ம சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். மிதுனம் காலபுருஷ 3ஆம் இடம், இது உபய ராசி. இந்த ராசியில பிறந்த பெண்கள் எப்பயுமே மென்மையானவங்களாக இருப்பாங்க. உணர்வுகள் அதிகமாக நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. உணர்வுகள் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா அந்த விஷயத்தை ரியாக்ட் பண்றவங்களும் இருக்காங்க, அதை காதல வாங்காதவங்களும் இருக்கிறாங்க. இவங்க ஒருத்தவங்களோட உணர்வுகளை ரொம்ப மதிப்பாங்க. அதாவது எதிர்பாலினத்தவரோட உணர்வுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிரில இருக்கிறவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையில என்ன அர்த்தம் இருக்கு, அவங்க எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்றத ரொம்ப தீர்க்கமா யோசிச்சு உள்ளுணர்வோட அதை செயல்படுத்துவாங்க. இவங்க இயல்பாகவே உள்ளுணர்வு அதிகமாக நிறைஞ்சவங்க. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்றத நல்லா கணிச்சிருவாங்க. நம்ம வாழ்க்கையில என்ன நல்லது நடக்க போகுது, என்ன கெட்டது நடக்க போகுது அப்படின்றது அவங்களோட உள்ளுணர்வுகளே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல திறமை இருக்கும், நல்ல ஞானம் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எப்பயுமே முதல் நாளே நட்பு கிரகமா, நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்க போனாலும் இவங்க சிங்கிளாகவே போக மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு 5 பேர் 10 பேருன்னு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸா தான் போவாங்க. ஷாப்பிங் மால் போனாலும் சரி, ஒரு சினிமாக்கு போனாலும் சரி, ஒரு ஜவுளி கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போனாலும் சரி, நகை கடைக்கு போனாலும் சரி, அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துதான் போவாங்க. ஈவன் அவங்களுக்கு எந்த பர்ச்சேஸும் பண்ண வேண்டியது இல்லாமல் இருந்தா கூட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சும்மா ஜாலியா ஒரு 4 கடை ஏறி இறங்கிட்டு வர்றது, நகை கடையில என்ன போய் புதுசா என்ன நகைகள் வந்திருக்கு அப்படின்லாம் போய் ஜாலியா போய் பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த கூட்டமா வெளியில போறது, ஜாலியா இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லக்னாதிபதி அவங்களுக்கு 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறதுனால சுக விரும்பிகளாக இருப்பாங்க. நல்லா சாப்பிடணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சந்திர அவங்களுக்கு அந்த லக்னாதிபதி புதனோட நட்சத்திரம் நல்லா 2ஆம் இடத்துல ஆயிலியமாக இருக்கிறதுனால அவங்க நல்லா சாப்பிடணும், நல்லா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. வீட்டுக்குள்ள சும்மா உட்கார்ந்து இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்றதுல அவங்களுக்கு ஆர்வம் அதிகம். மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் ரொம்ப சம்பாத்தியத்துல ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க. 5 பைசா காசை கூட அனாவசியமா வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாம செலவு பண்ண மாட்டாங்க. 4-10 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆனா கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் செலவு பண்ணுவாங்களே தவிர இவங்க செலவு பண்ண மாட்டாங்க. காசை அவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்துவாங்க. காசோட அருமை தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆனா நல்லா இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு 2ஆம் அதிபதி கடகம் அப்படின்னு அது சரராசியாக இருக்கிறதுனால இதனால நல்லா வேகமாக சாப்பிடுவாங்க. இப்ப ஒருத்தர்கிட்ட ஃபுட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே கையில வச்சுக்கிட்டே ரசிச்சு சாப்பிடுவாங்க. இவங்க 5 நிமிஷத்துல சாப்பிட்டு அந்த உணவு எப்படி இருந்ததுன்னு அதுக்குள்ள ரிசல்ட் கொடுத்துருவாங்க. நல்லா சமைக்கவும் செய்வாங்க, நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. குடும்பத்தை நல்லா பாங்கா கவனிச்சுக்குவாங்க. குடும்ப உறுப்பினர்களை எப்பயுமே ரொம்ப அரவணைப்பா இவங்களோட கட்டுக்குள்ள வச்சுக்குவாங்க. இவங்களுக்கு வாடகை வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல முதல் லக்னாதிபதி உச்சம் அடைகிறாரு. அவரோட நட்சத்திரம் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு வாடகை வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக உண்டு. தாய்வழி ஆதரவு, தாய்வழி சொத்து இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு தன்னை விட தாய் மேல அதிக பற்று அதிகமா இருக்கும். தாயோட உணர்வுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களாக இருப்பாங்க. சுய உழைப்புல இவங்க சம்பாதிச்ச சொத்தும் உண்டு. பூர்வீக சொத்தும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல சமுதாய அந்தஸ்து நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரன், ஆனா 5ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் ஆனாக கூட இவங்களுக்கு இந்த 5 கூட இவங்களுக்கு சுக்கரன் அப்படின்றதுனால சுக்கரன் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்றிருந்தால், உச்சம் பெற்றிருந்தால் அந்த பிள்ளைங்க சமுதாய அந்தஸ்து நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு ப்ரொஃபைல்ல அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரியான வேலை உள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த மிதுன ராசியோ மிதுன லக்னத்திலேயோ இருக்கிறவங்க சீக்கிரமா சம்பந்தம் பண்ணிடுவாங்க. சீக்கிரமே பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு சீக்கிரமே பேரம்பேத்திய பாத்துருவாங்க. சில பேர் எல்லாம் பாருங்க 60 வயசு ஆயிடுச்சு, 65 வயசு ஆயிடுச்சு எங்களுக்கு, ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு 32 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணவே முடியலன்னு கஷ்டப்படுவாங்க. ஆனா மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு பிறந்தவங்களோட பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடந்துரும். சீக்கிரமாகவே அவங்க பேரம்பேத்தி எடுத்து சீக்கிரமாகவே பாட்டி ஆயிடுவாங்க. கொஞ்சம் வயசுலயே சில பேர்ல 45 வயசுலயே பாட்டியானவங்க, 42 40 வயசுலயே எல்லாம் சீக்கிரமாவே அவங்க பாட்டி ஆயிடுவாங்க. ஆனா பாட்டியானா கூட அவங்க யாருமே பாட்டினே சொல்ல முடியாது. ஏன்னா மிதுனம் அப்படிங்கிறது இளமை புதுமையா, அப்ப நல்ல இளமையோட புதுமையோட இருப்பாங்க. புதுமையான சிந்தனைகள் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அந்த 6ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறக்கூடாது.
செவ்வாய் வந்து 6ஆம் இடத்திலேயே வந்து ஆட்சி உச்சம் பெறாமல் இருந்தால் இவங்களுக்கு வந்து கடன் வந்து பெருசாக வந்து பாதிக்காது. ஏன்னா 6ஆம் இடம் வந்து ஸ்திரராசி, செவ்வாய் அந்த விருச்சகம் வந்து ஸ்திரராசியாக இருக்கிறதுனால வாழ்நாள் போல ஒரு உத்தியோகத்துல ஜாயின் பண்ணாங்கன்னா ஜாயின் பண்ண அன்னைக்குல இருந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஒரே உத்தியோகத்திலேயே வந்து இருப்பாங்க. மிதுன ராசிக்கு வந்து 6 கூடையவனே வந்து 11 கூடையவன். மிதுன ராசிக்கோ மிதுன லக்னத்துக்கோ வரக்கூடாத தசை வந்து செவ்வாய் தசைன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து அந்த செவ்வாய் வந்து 6வது திசையாக வந்தால் அவங்க வாழ்க்கையில அந்த செவ்வாய் தசை மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்தை வந்து கொடுக்குது. லைஃப்ல வந்து வீடு வாங்கணும்னு கொஞ்சம் ஏஜ் ஆனா கூட வீடு வாங்கணும்னு அவங்க வந்து பெரிய லெவல்ல வந்து செட்டில் ஆகுறாங்க. எவ்வளவு கடனாக இருந்தால் கூட அந்த 6ஆம் அதிபதியே வந்து 11ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால வாங்கின கடனை வந்து சீக்கிரமா வந்து சம்பாதிச்சு வந்து கடனை அடைக்கக்கூடியவங்களாக வந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே வந்து உபய ராசிக்கு உபய லக்னங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து முன்னுக்கு பின் முரணாகத்தான் வந்து இருக்குது. ஏன்னா 7ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம், பாதகாதிபதியே வந்து வாழ்க்கை துணையாக வந்து வர்றது. இந்த 7 குடையவனும் வந்து 10 குடையவனும் வந்து இவங்களுக்கு வந்து குருவாக இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில வந்து நல்லது நடந்தாலும் வந்து மாமியாரும் கணவரும் தான் காரணமாக இருக்கிறாங்க, கெட்டது நடந்தாலும் அந்த மாமியாரும் கணவரும் தான் வந்து காரணமாக இருக்கு. இவங்க வாழ்க்கையில வந்து உயர்றதுக்கு அவங்கதான் வந்து காரணமாக இருக்கிறாங்க, தாழ்ந்து போறதுக்கு அவங்களேதான் காரணமாக வந்து இருக்கிறாங்க. மிதுன ராசிக்கு மிதுன லக்னத்துக்கு வந்து குரு வந்து ஆட்சி உச்சம் பெறாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்ப 7ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து அவங்களுக்கு வந்து குரு, வாழ்க்கை துணையை பத்தி சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு. அவர் வந்து தன் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல போய் வந்து உச்சமாகிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த குரு வந்து ஆட்சி உச்சம் பெறாமல் இருக்கிறது வந்து சிறப்பு. ஏன்னா பாதகாதிபதி வந்து ஆட்சி உச்சம் அடையக்கூடாது. 7ஆம் இடமே வந்து மாரகஸ்தானம் அப்படின்றதுனால ஒரு வயதான காலத்துல அந்த குருதசை வந்தா அந்த குருதசையே அவங்களுக்கு வந்து மாரகத்தை கொடுக்குது. இல்ல கணவர் மூலமா ஏதாவது வயசான பிறகு கூட திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுது. இந்த உபயலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து திருமண வாழ்க்கையில வந்து ஓரளவுக்கு ஹாய் பாய் அப்படின்ட்டு போனாங்கன்னா லைஃப் வந்து நல்லா இருக்குது. ஆனா ஃபோர்ஸா வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து வாக்குவாதங்கள், விவாதங்கள், சண்டை, சச்சரவுகள், ஒரு விஷயத்தை வந்து பெருசாக்குறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம்தான். மிதுனம் வந்து காற்று ராசி, தனுசு வந்து நெருப்பு ராசி. அப்ப காற்று வந்து பிரச்சனை, காத்து வந்து வேகமா அடிக்க அடிக்க நெருப்பு வந்து வேகமா வந்து திகுதிகுன்னு வந்து எரியும். அப்ப இவங்க வந்து பிரச்சனையை பெருசு பண்ணாம காத்து மாதிரி ஊதி 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 பிரச்சனையை பெருசு பண்ணாம இருந்தா அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கு. ரெண்டாவது இவங்க வாழ்க்கையில இவங்க பிரச்சனைக்குள்ள வந்து மாமியார் வராமல் இருந்தா அவங்க லைஃப் வந்து ரொம்ப சிறப்பா வந்து இவங்க வந்து அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான், அவரை வந்து பாக்கியாதிபதியாக வந்து இருக்கிறதுனால இளம் வயசுலயே இவங்களுக்கு வந்து தந்தை கிட்ட இருந்து ஒரு வெறுப்பு வந்துடுது. தந்தை கூட இவங்க வந்து சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை, இல்ல தந்தை இருந்தாலும் தந்தையால வந்து பயனற்ற நிலை, இப்படி வந்து அவங்களுக்கு லைஃப் வந்து போயிருக்கு. தந்தை மூலமாக அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நாளாவது வம்பு வழக்கு வராம போகவே வந்து போகாது. தந்தையோட பொருள் குற்றத்தை வந்து மிதுன ராசி மிதுன லக்னம் கண்டிப்பாக வந்து சுமக்குது. தந்தை ஏற்படுத்திய கடனையோ தந்தை ஏற்படுத்திய பிரச்சனையோ மிதுன ராசி கண்டிப்பாக வந்து சுமக்கும். தந்தையோட கடனுக்கு மிதுன ராசி பலன், அந்த கடனை அடைச்சி அவங்கதான் அதுக்கு வந்து பெரிய பலனை வந்து அனுபவிக்கிறாங்களாக வந்து. இப்ப 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தொழில் ஸ்தானம். மிதுன ராசி மிதுன லக்னம் எந்த விதமான தொழில்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து லக்னாதிபதி 4ஆம் அதிபதி வந்து புதனாக இருக்கிறது. குரு வந்து அவங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால அவங்க வந்து பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும். வக்கீல், நிதித்துறை, நீதித்துறை, ஆடிட்டிங், பேங்கிங், இந்த மாதிரியான லைன்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து 5ஆம் அதிபதியான சுக்கிரனே வந்து 12ஆம் அதிபதியாக வர்றதுனாலையும் 7ஆம் அதிபதியான குருவே வந்து பாதகாதிபதியாக வர்றதுனால புள்ள மேல பூசை மேல எல்லாம் ரொம்ப வந்து அவங்க வந்து பற்று வைக்க கூடாது. அவங்க கிட்டயே நம்ம வந்து ஒட்டி உறவாடணும், அவங்க மடியிலேயே நம்ம வந்து படுத்துக்கணும், அவங்க கூடயே நம்ம வந்து எங்க போனாலும் போகணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டு இவங்க வந்து சுயமா கூட்டமா போகணும்ன்றத எண்ணத்தை விட்டு நம்ம வந்து சுயமா இயங்கணும் அப்படின்ற அவங்க ஒரு கான்பிடென்ட்ல இருந்தா பிள்ளைங்களாலையும் வாழ்க்கை துணையாலையும் அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் வந்து. இப்ப மிதுன ராசி மிதுன லக்னம் என்ன பரிகாரம் செஞ்சா அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும்? எப்பயுமே வந்து இவங்க வந்து பிசினஸ் ஹவுஸ்க்கு டெய்லி வந்து படிக்கணும், அதெல்லாம் டெய்லி வந்து கேட்கணும். அவங்களோட ஜோப்லயோ இல்ல அவங்க கண்ணுல படுற இடத்துலயோ ஒரு மகாவிஷ்ணு படத்தை அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கனாலே அவங்க வாழ்க்கையில வந்து பெரிய லெவல் வளர்ச்சி வந்து உண்டு. தினமும் வந்து துளசி தீர்த்தம் வந்து அவங்க வந்து சாப்பிடணும். அந்த துளசி தீர்த்தம் அவங்க வந்து டெய்லி சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.